டார்லிங், அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குண்டி. ஆமா டேய். ஆமா டேய். நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அறப்பாடி லாரியை விட்டே ஏற்றி கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. டேய் என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிறேன். திருவிழாவில் காண போன பச்சை பிள்ளை மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு ரெண்டி பிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். நல்லா கழுவிக்கு கைதி ட்ரெஸ் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடித்த கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திடுறா. இங்கே பார், எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குது. ஒழுங்கு அந்த மொட்டை என்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற. ஒரே ஒரு ரூபாய் தான் 2 பல்பையும் பீஸ் ஆக்கிட்டு விடுவேன். அப்படியே சப்பு நான் பேசிக்கிற போது அடிக்கிறீங்க. அறப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசிக்கிறேனே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளோ திமுறடா. தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொண்ணோட பீஸு. சார் என்னடா அதுக்குள்ள வந்துட்ட வாங்கிட்டியா? போன உடனே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதும் அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. சீனியர்ரா, டெக்னிக்கே தனியாக இருக்கிற கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்கிற? நீ கொஞ்சம் அப்படி வாய சொல்கிறேன். நீ வா சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. பாத்துற மாப்பிள்ள உள்ள வச்சு பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? ஆமாடா. நீ போலீஸ்ரா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியுது. இங்க இருக்கிறவங்க அப்படிதான் என்னன்னே தெரியாது போறடா. உள்ள ஒரு பொட்டே இருக்காட்டா. ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி. அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேட்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கேன் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்குன்னு பிச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூஜையை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? டேய், இதை எடுத்துட்டு எங்கடா துணி துவைக்க வாட போறேன். இங்க போறா. என்னை கொத்துன்னு கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேளுடா. ஒரு சரியான காமெடி ஒன்று எடுத்து போச்சுட்டீங்க. ஆமாண்டி ஒரு பொடியை நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கோட்டையில வந்து கிடைச்சிருக்காண்டி. அவனை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா தானே. என்னதான் யாரா நீ? பகசல்ல தான் இருக்கேன். லவ் மேட்ரு யூடிசிங்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் பேசி தருவோம்ல. இப்போதான் ஒரு போலீஸ்காரன் வந்து செல்லை கட்டு அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு வேணுமா? மரியாதை போயிடறான். ஃபோனை தருவியா மாட்டியா? அடிங்க போடா. தண்ணியாவது குடிச்சு போலாமா? போ அந்த மூத்திர தண்ணியை குடிச்சிட்டு போ. ஆமாண்டி தொல்லை பண்ணியிருந்த ஒருத்தன் வந்து தண்ணியை குடிக்கிறான். உன்னை இல்லடி செல்லை காட்டா கோவத்தில் திட்டேன்டி. அதைத்தான் சொன்னேன். போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு தில் வந்துருச்சா உங்களுக்கு?
ஹலோ சொல்லுங்கள் சுப்பிரமணியம், பசங்க வந்துட்டானுங்களா? நல்லா ரிவிட் அடிச்சு அனுப்புங்க. யோ, உனக்கு என் மேலே என்ன கோவம்? யார் அவங்க? இங்கே எதுக்கு அவனுங்களை அனுப்பிச்சு வச்சேன்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை? என்னது பிரச்சனையா? யார் அவன் விஸ்வா? அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவன் அக்யூஸ்ட் அடிக்கிற அடியை பார்த்தா எனக்கு வயித்த கலக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். யோ, அவனுங்களை மாணிக்க செல்லுக்கு அனுப்பியா, அவன் பார்த்துக்குவான். அவன் வெளுத்ததே மாணிக்கத்தை தானே. இந்த மாதிரி ஆளுங்களை இங்கே அனுப்பி வைக்காத. ஒரே நாளில் ஹீரோ ஆயிடுவான். அவனுங்க வர்றாங்க, அப்புறம் பேசுகிறேன்.